அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்தை தவிர்த்து ஒரு தாந்திரிகமான பரிகாரம் மக்களுக்கு சொல்லலாங்கிற ஒரு எண்ணம். அதனால் என்ன சொல்லலாம்னா தொழில் வளர்ச்சி வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள், தொழில் வளர்ச்சி உண்டாகவும் வேலை வாய்ப்புகள் உண்டாகவும் தடையில்லா பண உறவு பெறவும் புதிய வாய்ப்புகளை உண்டாக்கவும் என்ன செய்யணும் அப்படின்னா, குபேரன் அதிபதியாக உள்ள வடக்கு திசையில் நீல நிற அல்லது கண்ணாடியால் ஆன பூந்தொட்டி, ஒன்று நீல நிற அல்லது கண்ணாடியால் ஆன பூந்தொட்டியில் பசுமையான செடிகளை வீட்டினுள் வளர்த்து வாருங்கள். அதில் துளசி செடி ரொம்ப சிறப்பு தரும். துளசி செடி ரொம்ப சிறப்பு தரும். அதன் அடியில் ஒரு குபேர சிலை ஒன்று வச்சிடணும். வடக்கு திசையில் பீங்கானால் செய்யப்பட்ட தொட்டி, பீங்காலான தொட்டி இருக்குது, கண்ணாடியில் செய்யப்பட்ட தொட்டி இருக்குது. அதில் என்ன சொன்னேன்னா, பசுமையான செடி இல்லைன்னா துளசி செடி வீட்டில் கொஞ்சம் வெயில் படுற இடத்துல வச்சு அதுக்கு கீழே குபேரனுடைய சிலையை வச்சுருங்க. கண்டிப்பாக என்ன செய்யும்னா, தொழிலில் இருக்கின்ற தடைகள், பிரச்சனைகள், வருமானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தடையை எடுத்துவிடும். அதற்கு அடுத்து பிரபல்யமாகணும், பேர் புகழ் அடைய வேண்டும், ஆரோக்கியம் வேண்டுவோர், சமுதாயத்தில் நல்ல உறவுகள் உண்டாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்திரன் அதிபதியாகவும் சூரியனுக்குரிய கிழக்கு திசை சுவற்றில் பித்தளையாலான சூரிய பகவான் ஒளிக்கதிர்கள் பிரகாசிக்கின்ற மாதிரி உள்ள திருமுகம் அப்படி இருக்கும். அந்த பரடத்தலை கணக்காக இருக்கும். சூரியன் அந்த ஆறாவாக இருக்கும். சூரியன் உதிச்சு வர்ற மாதிரி உள்ளே என்ன சொல்கிறான்னா, ஒருத்தர் பெரிய மீசை வச்சு என்ன சொல்கிறான்னா இருப்பார். அது பித்தளையிலையும் கிடைக்கும், செம்பிளையும் கிடைக்கும். அதை வாங்கி என்ன சொன்னான்னா, கிழக்க பார்த்த மாதிரி என்ன சொல்கிறான்னா உள்ள சுபத்தில் மாட்டி பித்தளையிலேயே மாட்டலாம். அந்த ஒளிக்கதிர்கள் பிரகாசங்கள் மாட்டிங்கன்னா நீங்கள் பேரும் புகழும் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. வாங்கி மாட்டுங்க, எங்கள் ஆஃபீஸ்லலாம் இருக்குது. அதற்கடுத்து நல்ல பல சுழற்சி உண்டாக வீண் செலவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அக்கினியை அதிபதியாகவும் சுக்கிரனுக்குரிய தென்கிழக்கு திசையில் உள்ள சமையலறையில் கிழக்கு பார்த்து தனலட்சுமியுடைய கீழே தனலட்சுமி படத்தை அதில் அந்த சுவத்தில் அடித்தது. சுவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிழக்க பார்த்து அடைச்சிடணும். நீங்கள் டெய்லி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தனலட்சுமி படத்துக்கு அடுப்பாங்குடத்தில் கிழக்க பார்த்து மாட்டிருங்க. ஏன்னா அடுப்பாங்குடம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சுக்கிரன் வாசம் செய்கின்ற இடம். தென்கிழக்கு மூலை தான் சுக்கிரனுக்கு உண்டான. தேவையில்லாத செலவு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் நிம்மதியாக இருப்பதற்கு என்ன சொன்னால், அந்த மகாலட்சுமியோடைய படத்தை மாட்டி டெய்லி என்ன சொன்னால் தீபதூபம் காட்டணும். வீண் செலவுகள் தவிர்க்கப்படும். அங்கே என்ன சமைக்கப்படும் உணவு அமிர்தமாக இருக்கும். எல்லாம் யாருமே அடுப்படியில் போட்டால் மாட்டுறதில்லை, மாட்டலாம். அதுவும் மகாலட்சுமி படத்தை மாட்டுங்க. ரெண்டாவது, தர்மராஜன் அதிபதியாகும். தர்மராஜன் அதிபதி யார்? நம்ம கொச்சையா சொல்ல போனால் யார்? யமன் தான் தர்மராஜன். தெற்கு திசை செவ்வாய் பகவானுக்குரிய தெற்கு திசையில் உள்ள சுவற்றில் பித்தளையாலான ஒரு ஜோடி முயல் சிற்பங்கள் வைக்க. அதாவது என்ன சொன்னா, தெற்கு திசை பார்த்து. அப்போ தெற்கு திசை பார்த்துன்னா என்ன சொன்னா, வடக்கு இருக்கிற சுவர் தான் தெற்க பார்த்துருப்போம். அதில் என்ன சொன்னால் ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு ஒரு ஜோடி முயல் சிற்பங்களை வைக்க வணிகம் நல்லபடியாக நடக்கும். நல்ல திறமையுள்ள நிர்வாக திறமைசாலியாக ஆகும் தன்மை தரும்.
இதே வந்து என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து என்ன சொல்லணும்னா வைக்கலாம். 2 சிவப்பு குதிரை சிற்பத்தை தெற்கு திசையில் வடக்கு பார்த்து வைக்க நல்ல திறமையுள்ள நிர்வாகி ஆகலாம். அப்போ வந்து சொன்னால் சிவப்பு குதிரை சிற்பத்தை தெற்கு திசையில் இருக்கிற சுவத்தில் வடக்க பார்த்து வச்சு வந்து என்ன சொன்னான்னா டெய்லி பார்த்து வந்தீர்கள் என்று சொன்னால் சிறந்த நிர்வாகி ஆகலாம். சமூகத்தில் நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். அதற்கடுத்து நிருதி பகவான்னா தென்மேற்கு, அதை கன்னிமூலை என்று சொல்வார்கள். அந்த நிருதி பகவான் அதிபதி யாருன்னா ராகு பகவானுக்குரிய தென்மேற்கு மூலையில் பித்தளையால் ஆன பறக்கும் தோரணையில் உள்ள கருடன் சிற்பம் அல்லது கருட பகவானுடைய திருமேனி சிற்பங்களை வைக்க உங்கள் திறமையை திறம்பட வெளிப்படுத்தலாம். மேன்மையான உற்பத்தி எடுக்கவும் அபரிதமான லாபம் ஈட்டவும் நம்மளுடைய அலுவலகத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தென்மேற்கு மூலையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பித்தளையாலான பறக்கும் தோரணையில் உள்ள கருடன் சிற்பம் அல்லது கருட பகவான் திருமேனி சிற்பங்களை வைக்க உங்கள் திறமை வெளிப்படும். இதை வந்து நீங்கள் வந்து லாபத்திற்கும் பயன்படுத்தலாம். வருண பகவான் அதிபதியாகவும் சனி பகவானுக்குரிய மேற்கு திசை சுவற்றில் கிராமத்து பின்னணி உள்ள படத்தை பொருத்தி வைக்க நல்ல ஆதாயம் லாபம் உண்டாகும். நிலம் சொத்து சுகம் வாங்கு வாய்ப்புகளை உண்டாக்கலாம். அதுக்கடுத்து வாயு பகவான் அதிபதியாகவும் சந்திர பகவானுக்குரிய வடமேற்கு திசையில் இந்திய அரசு முத்திரையான அசோகத்தூண் அல்லது தமிழ்நாடு அரசு முத்திரை கோபுர சின்னம் அல்லது அவரவர் வாழும் நாடுகளில் அரசு முத்திரையாக உள்ள சின்னங்களை தங்கள் பக்கம் நியாயம் இருந்து வம்பு வழக்குகள் கடன் தொல்லை உள்ள டாக்குமெண்ட்டுகளை வைத்து அதன் மீது அந்த அரசு முத்திரை சின்னங்களை வைக்க பிரச்சனைகள் வெகு சீக்கிரம் தீரும். இது அனைத்தும் நிச்சயமாக பலன் தரும் பரிகாரங்களே. இதற்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து இந்த படத்தெல்லாம் சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன், நீல நிற தொட்டியில் வந்து என்ன சொல்ல துளசி வைங்க, சூரிய பகவானுடைய படம் வைங்க, அதற்கடுத்து மகாலட்சுமி படம் வைங்க, 2 முயல் உள்ள படம் வைங்க, பித்தளையால் செய்யப்பட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பித்தளையால் செய்யப்பட்ட என்ன சொன்னால் கருடனுடைய படம் வைங்க, சிவப்பு குதிரையை வைங்க, கிராமத்து பின்னணி உள்ளதெல்லாம் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டேன். ஆனால் என்னுடைய கம்யூனிட்டி இருக்கு இல்லையா, இன்றைக்கி நைட்டு பாருங்கள், இத்தனை படத்தையும் போட்டு விடுவேன். நீங்கள் கடையில் பார்த்து வாங்கி உங்களுக்கு ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும்ல. மனிதனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏதோ ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு எது தேவையோ, சமையலறையில் அது மகாலட்சுமியை வச்சா என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னாங்க வந்து பரீட்சித்து பாருங்கள். சக்ஸஸ் ஆனால் எடுத்துக்கிடுங்க. இல்லை இதெல்லாம் என்னத்தை செஞ்சு அப்படின்னு நான் வந்து என்ன சொன்னேன்னா, எப்பயுமே நான் சொல்கின்ற ஒரு விஷயத்திற்கு ஒரு பலன் உண்டு. என்னை நாடி வந்தாலும் ஒரு பலன் உண்டு. நான் தீர்வு சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. தீர்வு என்பது இருக்குது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வேணும். அதற்கு வந்து ஒன்றே தான், கர்மாவை அழிப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய பணத்தை வந்து நீ வந்து என்ன சொன்ன பெட்டியிலே பூட்டி வைக்கக்கூடாது, வீசி எறி. நாங்கள்லாம் வந்து மாதம் வீசி எரிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 1000 பேருக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து பரிகாரம் பார்த்துறோம், 1000 பேருடைய கர்மாவை வாங்குகிறோம். அது எங்கே போகும்? அது நீங்கள் பணத்தை கொடுத்து விட்டு நீங்கள் போகிறீர்கள். நாங்கள் தப்பிக்க வேண்டும் அல்லவா? எங்களுடைய பிள்ளைகளுடைய இன்னும் 2 கல்யாணத்தை பார்க்க வேண்டியிருக்கு. 3 பிள்ளைகளில் ஒரு குழந்தைக்கு தான் பேத்தி பிறந்திருக்கு. 3 குழந்தைகளுக்கும் 3 ஆண் 3 பெண், மொத்தம் 6 குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசையில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்.
அதுக்கு எவ்வளோ தடைகள் தெரியுமோ அந்த பரிகாரமெல்லாம் பார்த்ததுனால. அப்போ இதை நான் மாதம் சீர் செய்யணும். மாதம் அதற்குண்டான வந்து சொன்னால் அன்னதானத்திற்கு நான் கொடுத்தே ஆக வேண்டும். மாதம் 15,000 நான் என்ன செஞ்சிடறேன், வல்லநாடு ஜீவ சமாதிக்கு அமாவாசை, பௌர்ணமி, பூச நட்சத்திரம் இதுக்கு ரெகுலராக எழுதிட்டு வந்துடுறேன். அப்போ என்னை தப்பிப்பதற்கு நான் உங்களுடைய கர்மாவை நான் வாங்கிறதுனால ஏன் கர்மாவை வல்லநாடு சாமிகிட்ட கொடுத்து தான் அழிச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால் சில பேர் வேகமாக பேசுவான். கடைசியில் 15,000 அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொன்னேன்னா, நான் அப்போ சில பேர் இன்னும் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன ஒரு லேடி ஒரு விஷயம் சொன்னோன்னே அடுத்த செகண்ட் 6 மணிக்குள்ளே வந்து என்ன சொன்னேன்னா அமௌண்ட் அப்படின்ற வாட்ஸ்அப்பில் இதில் வந்து ஜிபேயில் போட்டு விடக்கூடிய தன்னம்பிக்கையுடைய குழந்தைகள், தன்னம்பிக்கையுடைய தாய்மார்கள், தன்னம்பிக்கையுடைய தகப்பன்மார்கள் அத்தனை பேர் இருக்காங்க. 90 பேர் வந்து என்ன சொன்ன என்கிட்ட வந்து பழகிட்டாங்க. 10% இன்னும் வந்து என்ன என் மேலே வந்து நம்பிக்கை இல்லாமல் உங்கள் பணத்தை வெளியே விடுறதுக்கு என்ன சொல்கிறேன் வந்து நீங்கள் வந்து என்ன சொன்ன விடுங்கள். நம்ம வீட்டில் வந்து தொட்டியில் அலசி விடக்கூடிய அந்த கழனி நீரை என்ன செய்யணும், தள்ளி வெளியே ஊற்றிடணும். அதுதான் நீங்கள் பணம் கொடுக்குற பரிகாரம். இது வாங்குகிற வந்து என்ன சொன்னால் குப்பை தொட்டி. இன்னும் ஒரு 15 நாள் கழித்து வந்து என்ன சொன்னால் ஒரு உண்மையை சொல்கிறேன். என்னை இப்போ நான் சொல்லக்கூடாது. 15 நாள் கழித்து வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து ஒருத்தனுக்கு பரிகாரம் பார்த்து அவன் நல்லபடியாக வாங்கிட்டு போயிட்டான். தெரியாதனமாலாம் பார்க்கல, தெரிஞ்சே தான் பார்த்தேன். பார்த்துட்டு என்ன சொன்னான்னா அவனுடைய கர்மாவை அப்படியே விட்டுட்டான். எனக்கு வந்து 30 நாளாக முகம் நல்லா இருக்குது, தலை நல்லா இருக்குது, உடம்புலாம் இருக்குது. காலில் வந்து ஆப்பு வச்சுட்டான். காலை தூக்கி காமிக்க முடியாதுல்ல. அப்போ காலில் வந்து ஆப்பு வச்சுட்டான். எப்படின்னா கர்மாவை சனியோடைய கர்மா எங்கே பிடிக்கும் என்று சொன்னால் கால் வழியாக தான் பிடிக்கும். பிடிச்சிருச்சு. நானும் வந்து என்ன சார் டெய்லி மருந்து கட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் தெரியாது. காரணம் என்ன சொல்கிறேன்னா சரி பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம வாங்கினோம்ல 15,000 வாங்கினோம். ஆனால் அந்த சரி பண்ணுவதற்கு நேரடிக்கு 50,000 ரூபா செலவழிச்சிருக்கு. மருந்து செலவு, டாக்டர் ஃபீஸ் இல்லை. ஏன்னா என் பையன் மருந்து கட்டுறதுனால ஃபீஸ் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி யாருமே வந்து என்ன சொன்னான்னா இது வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒருவரிடம் தண்ணீர் வாங்கி குடித்தாலும் அதற்கும் கர்மா உண்டு. ஒருவரிடம் 5 நிமிஷம் சல்லாவை பேசினாலும் அதுக்கும் கர்மா உண்டு. கர்மாவே இல்லை என்று யாரும் நினைத்து கொண்டிருக்காதீர்கள். நீங்கள் நிறையா மக்கள் வந்து இன்னும் திருந்த வேண்டியது இருக்கிறது. திருந்துங்கள். கண்டிப்பாக ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்யூஷன் கண்டிப்பாக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்தால் கிடைக்கும். நீங்கள் வந்து பணத்தை வச்சு ஒன்றும் கிழிக்க முடிய போகிறதே கிடையாது. இது ஏன் சொல்கிறேன்னா வந்து சில ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பேசுகிறார். பேர் வைக்க எவ்வளவு சார் அப்படிங்கிற 5,000 ரூபா அப்படிங்கிற. ஒழுங்காக பேர் வைக்கணும்னா 15,000 ரூபா. அவன் எப்படி வைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. எந்த நட்சத்திரத்தில் வைக்கணும், ஆரம்பம் எந்த எழுத்துல ஆரம்பிக்கணும், முடிவு எந்த இடத்துல முடியணும், கீழே வந்து என்ன சொல்லணும், கீபுரு பிரமிடில் என்ன நம்பர் வரணும், இத்தனையும் சரி பண்ணுவதற்கு ஒரு நாள் ஆகும். அப்போ அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் வேண்டும் என்று சொன்னால் மாறுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது கழுகுமலை ஜோதிடரசு. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.